ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த நைட் வாக் ஷோ. நம்ம பிக் பாஸை பற்றி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. சரி, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ பிக் பாஸ் பற்றி பேசலான்னு. ஏன்னா ஆல்மோஸ்ட் 90 டேஸ் முடிஞ்சு, இன்னும் ஒரு 2 வீக்ஸ் தான் இருக்குது முடியறதுக்கு. ஸோ அதுக்குள்ளேயும் யார் யார் என்ன பண்ணியிருக்காங்க, யார் பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசலான்னு யோசித்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட வியூ பாயிண்ட் படி யார் டாப் 5 கண்டஸ்டன்ஸ் இந்த 90 டேஸில் நடந்த எல்லா நிகழ்ச்சியும் வச்சு பார்த்து போது யார் டாப் 5 கண்டஸ்டன்ஸ் எனக்கு தோணுதுன்னு சொல்லி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எதனா மாற்று கருத்து இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு யார் தோணுது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எதனா மாற்று கருத்து இருந்ததுன்னா, இல்லை நான் சொல்கிற ஆளுங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், பார்க்கலாம். சரி, எப்படி நம்ம இந்த டாப் 5 கண்டஸ்டன்ஸை சூஸ் பண்ணலாம்? ஏதோ ஒரு க்ரைட்டீரியா வைக்கணும் இல்லையா? ஏன்னா ஒப்பு சப்பாக்குன்னு ஏதோ வந்து மனசுக்கு வந்தது ஆள் சொல்லிட்டு போகக்கூடாது. ஸோ எந்த க்ரைட்டீரியா வச்சு இந்த 5 பேர் நான் சூஸ் பண்ணுறேன்னு நான் சொல்ல வரேன்னா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பிக் பாஸுக்கு போகிறதுக்கு என்ன விஷயத்துக்காக போகிறாங்க? ஒரு ஆள் தெரியாத, ஒரு முகம் தெரியாத ஆள், இல்லைனா தெரிஞ்ச ரஞ்சித் மாதிரி அவர் வந்து தெரிஞ்ச ஆள் தான், பட் ஸ்டில் அவரோட சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ரோல்ஸ்லாம் கம்மியாக கிடைக்குது, சான்சஸ்லாம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் கொஞ்சம் விசிபிலிட்டிக்காக போகிறாங்க. அந்த மாதிரி எல்லாரும் நிறைய பேர் தெரியாத முகம் கூட விசிபிலிட்டிக்காக தான் போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணணும்? அவங்களுக்கு இருக்கிற அவங்களோட ஆற்றலை, அவங்களோட திறமையை வெளிப்படுத்தி நாங்களும் இங்கே பாருங்கள், நாங்கள் இந்த சினிமாவுக்கு வர ஆசைப்பட்றோம், ஸோ அதனால் எங்களுக்கு இந்த டேலண்ட்லாம் இருக்குது, நாங்கள் மோஸ்ட்லி எல்லாருமே நல்லவங்களாக காமிச்சிக்கு தான் விரும்புவாங்க. தோ எல்லாருமே கிரே ஷேட்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே சில சமயம் கோவப்படுவாங்க, சிலவங்க தப்பாக நடந்துப்பாங்க, சில சமயம் நல்லதாக நடந்துப்பாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் நல்லது கெட்டது எல்லாருமே இருக்கும். இதில் மோஸ்ட்லி எப்படி நல்லதை காமிச்சு எப்படி மக்களோட மனசை கவர்றாங்க அப்படின்னு தான் முக்கியம். ஸோ என்னோட க்ரைட்டீரியா வந்து எதனா பண்ணணும். பிக் பாஸ் வந்துட்டு அவங்க சைட்லேருந்து ஏதாவது எஃபர்ட் போட்டு இந்த பிக் பாஸ், ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பிக் பாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு, எத்தனை பேருக்கு சான்ஸ் கிடைக்காதுன்னு வெயிட் பண்ணி, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷமாக வெயிட் பண்ணி கடைசியாக அந்த சான்ஸ் தான் கிடச்சிருக்கு. இந்த 8வது சீசனில் அந்த மாதிரிலாம் ஆள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கோல்டன் கூஸ், அந்த மாதிரி ஒரு பயங்கரமான வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த பிக் பாஸுக்கு வந்துட்டு அவங்க சைட்லேருந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எண்ணத்தெல்லாம் பார்த்துட்டு அதில் யார் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணி, யார் நல்லா எஃபர்ட் போட்டு பிக் பாஸ் ஷோவில் அவங்க தெரியணும், அவங்க பிரதிபலிக்கணும் அப்படின்னு காமிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் எடை போட்டு பார்க்குறேன். ஏன்னா சும்மா ஒப்புக்கு சப்பாக்கு வந்துட்டு இல்லை நானே வந்தேன், சில பேர்லாம் பார்க்கும்போது எதுவுமே பேச மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, அமைதியாக வந்துட்டு அமைதியாக போகிறாங்க அப்படின்றது ஒரு கண்டஸ்டன்ட் வேஸ்ட்டாக போன மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மற்றவங்க யாருனா வந்து நல்ல கண்டஸ்டன்ட் வந்தாங்கன்னா வேறு யாருனா கொஞ்சம் நல்லா விளையாடி இருப்பாங்க, ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். சில பேர்லாம் ஓகே ஓகே ஆமாம் ஆமாம் சாரி சாரி. ஏன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா போன சீசன் 7 வந்துட்டு அர்ச்சனா ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு மாயா, பூர்ணிமா அவங்களாம் வந்துட்டு அவங்க மேலே கேங்கப் ஆகிட்டு ஒரு கேங்காக சேர்ந்துட்டு இவங்களை எதிர்த்துக்கு ஆரம்பித்தாங்க. அதுவே அவங்களுக்கு அர்ச்சனாவுக்கு அவங்களுக்கு பாசிட்டிவாக போயிட்டு அதனாலே ஜெயிச்சாங்க. ஆனால் இந்த வாட்டி இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா யாருன்னா கேங்குன்னு கொஞ்சம் பேர் வந்தாலே இல்லை நான் கேங்லாம் இல்லை, அப்போ கேங் இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோவா கேங்லாம் இருந்தாங்க, இப்போது புதுசாக சோஃபா கேங் ஆரம்பிச்சிருக்காங்க. அது அவங்களுக்கு தெரியாமே சோஃபா கேங்னு வெளியே பரவிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி கேங்காக இருக்கும்போது கூட ஆனால் ஏன்னா பிரச்சனை ஏதாவது உடனே போய் சால்வ் ஆயிடுறாங்க. நம்ம ரியல் லைஃப்பில் அப்படிலாம் பண்ண மாட்டோம். ரியல் லைஃப்பில் ஏன்னா சண்டை போட்டால் கொஞ்சம் நேரம் அமைதியாவது இருப்போம், பேசாமல் இருக்குது. ஆனால் அவங்க ஒரே வீட்டுக்குள்ளே இருக்காங்க, அதனால் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கலாம் கூட ரொம்ப சீக்கிரமாக பேசிடுறாங்க. ஒரு ரியாலிட்டி இல்லாத மாதிரி தெரியுது, ஒரு ஃபேக்காக போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அந்த மாதிரிலாம் எடை போடும் போது இந்த ஓவரால் 90 டேஸில் யார் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, யார் பிரதிபலிக்கிறாங்க இந்த ரியல் லைஃப்பை, ப்ளஸ் யார் அதிகமாக எஃபர்ட் போட்டு இந்த டாஸ்க்லாம் சும்மா வைக்கல. ஏன்னா பிக் பாஸ்லாம் அவங்கள மொக்க டாஸ்க் தான் வைக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு திங் இந்த சீசனில் இந்த டிக்கெட் டு ஃபைனலில் கூட மொக்க டாஸ்க் தான், நிறைய டாஸ்க்லாம் போன வாட்டிலாம் எவ்வளோ டஃபாக வச்சுருந்தாங்க. இந்த வாட்டி சும்மா போலிங் விடுறது அதெல்லாம் போட்டு விட்றானுங்க, செம காமெடி. ஸோ இருந்தாலும் அந்த டாஸ்க்லாம் வைக்கிறாங்க. அந்த டாஸ்க்கு என்ன தான் மொக்க டாஸ்க் இருந்தாலும் அந்த டாஸ்க்கு எஃபர்ட் போட்டாங்களா இல்லையான்றதான் முக்கியம். ஏன்னா வந்து சும்மா இருக்கக்கூடாது, ஏன்னா எஃபர்ட் போட்டு ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ எஃபர்ட் போடணும், அதான் முக்கியம். ஸோ அப்படி யார் எஃபர்ட் போட்டு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம் கண்டிப்பாக. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு யார் டாப் 5 கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு எனக்கு நினைக்கிறனோ அதை நான் பற்றி பேச போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். ஓகே, டு பிகின் வித் நம்ம டாப் 5 லிஸ்ட்டில் யார் 5th பொசிஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா. ஸோ நான் என்ன யோசித்தேன், ஒரு கண்டஸ்டன்ஸ் பற்றி பேசும்போதும் அவங்களுக்குள்ளே இருக்கிற பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒருத்தரை பற்றியும் பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு சௌந்தர்யா பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன தோணுதுன்னா, அவங்ககிட்ட இப்போ பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையாக ஃப்ராங்காக இருக்காங்க, சில விஷயத்தெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிடுறாங்க. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நிறைய விஷயத்தில் பேக்கில் போய் பேச மாட்டாங்க. சில பேர் கண்டிப்பாக சில விஷயங்கள் கண்டிப்பாக பேசுகிறாங்க, போயிட்டு யாருன்னா சொன்னாங்கன்னா பின்னாடி போய் பேசுறது அவங்க இருக்காங்க. பட் கம்பேரிட்டிவ்லி மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் ஃப்ராங்காக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிடுறாங்க. அவங்க சில சமயம்லாம் ஃப்ரெண்ட்ஸும் கூட பார்க்கறதுல ஸ்ட்ரெயிட்டாக தப்புன்னு சொல்லிடுறாங்க.
அந்த விஷயம்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கலாம் சௌந்தர்யா கிட்ட. நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற எந்த திறமையே காமிக்கவே மாட்றாங்க, டாஸ்க் எதுவுமே பண்ண மாட்றாங்க, சும்மா ஒப்புக்கு பார்க்க மட்டும் வந்துட்டு இருக்காங்க. சில விஷயம்லாம் சொல்கிறாங்க, அவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காங்க, அப்படி தான் ரியல் லைஃப்பில் இருப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டிலேருந்து அவங்க அப்பா அம்மா வரமா சொல்லும்போது இந்த மாதிரி தலைமுடி போடுறது அது மாதிரிலாம் அவங்க பண்ணவே மாட்டாங்க, இங்கே தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி வந்துட்டு இப்படி பண்ணால் மக்கள் அட்ராக்ட் ஆகிடுவாங்களா, முடி தூக்கி போட்டால் மக்கள் அட்ராக்ட் ஆவாங்களா, இப்படி போட்டு இப்படி பண்ணி இப்படி போட்டு சில சிலாம் காமிக்கிறாங்க இல்லையா, அப்படிலாம் பண்ணால் வேணும்னே பிளான் பண்ணிட்டு வந்துருக்காங்களான்னு தெரியல. ஸோ அப்படி பண்ணிட்டு அது மட்டும் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காங்களா, டாஸ்க் பண்ணுறது இல்லை, ஒரு எஃபர்ட் போடுறதும் இல்லை டாஸ்கில், சும்மா ஓகே தோத்துட்டேன் எனக்கு தெரியல டாஸ்க் தெரியல அப்படி சொல்லிட்டு பூச்சப்பாக்கு போயிடுது. அந்தமாரி பண்ணுறதுலாம் ரொம்ப டாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸே தராத மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப நெகட்டிவாக பார்க்குறேன். மோரோவர் வெளியே ரொம்ப பிஆர்லாம் வச்சுட்டு வந்துருக்காங்க பழகுது. விஷ்ணு விஷால் தான் அவங்க பாய் ஃப்ரெண்ட் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து ஃபுல்லாக அந்த ட்விட்டர்லாம் பார்க்கணும், நீங்கள் பார்க்காதவங்களாம் போய் இப்போ அதுக்கு எஃபோர்ட் போடாதீங்க. பார்க்கும்போதே சிரிப்பு வரும். அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அதை கரெக்டுன்னு சொல்லி அது பிஆர் ஒர்க்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ அது ஒரு நெகட்டிவிட்டியாக போயிட்டுருக்கு. அவங்க மேலே பாசிட்டிவாக இருந்தது கூட இப்போ நெகட்டிவாக போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு மோசமாக பண்ணிட்டு இருக்காங்க பிஆர்லாம். மற்ற கண்டஸ்ட்லாம் எது பண்ணாலும் சௌந்தர்யாவுக்கு ஆப்போசிட்டாக பண்ணதாலும் அது ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. அதுவே அன்ஃபேராக இருக்குது மற்ற கண்டஸ்டன்ஸ்க்குலாம். ஸோ இதெல்லாம் தான் அவங்களோட நெகட்டிவ். ஸோ அதனால தான் அவங்கள 5th பொசிஷன் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ரியலாக இருக்காங்கடா, அவங்க அப்படி தான் இருப்பாங்க ரியல் லைஃப்லேயும் அப்படின்னு இருக்காங்கன்னா, இப்போ நீ ஒரு மனுஷன், நான் கூட இப்போ சப்போஸ் நான் ரியலாக இருக்கேன், நாங்கள் இப்போ பிக் பாஸ்க்குள்ளே போகிறேன்னு வச்சிங்களேன், நான் ரியலாக இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கும்போது நாங்கள் எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா கெட்ட வார்த்தை பேசுவோம், அப்படிலாம் ரியலாக இருக்க முடியுமா? அதே மாதிரி இப்போ யாரா சண்டை போட்டாங்கன்னா இப்படி தலையை பிடிச்சி போகிறது, முடி வச்சுட்டு போகிறது, அப்படிலாம் யாருனா பண்ணால் இரிட்டேட் ஆகுமா? தான் நம்ம வெளியிருந்து பார்க்குறோம், அவங்க க்யூட்டாக பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் ரியல் டைமில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, யாருனா அப்படி மூஞ்சி காமிச்சிட்டு போனால் நீங்கள் கம்னு இருப்பீங்களா? நீங்கள் ரியலாக அவங்க இப்படி அமைதியாக இருப்பீங்களா? மற்றவங்களுக்கு கடுப்பாகும்ல, அதே மாதிரி தான் நம்மளுக்கு கடுப்பாகுது பார்க்கும்போது. ஸோ ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு மற்றவங்களையும் யோசித்து பேசணும். அது இப்போ அவங்க எப்படி ஹர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன்லாம் கரெக்டாக பண்ணணும். அதுக்கு அவங்க ரொம்ப தப்பாக பண்ணுற மாதிரி தோணுது. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு இதுவே அவங்க இவ்வளோ தூரம் வந்ததுக்கே காரணமே அந்த ரியாக்ஷன் தான் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அது என்ன நியாயமே தெரில. ஸோ அது க்யூட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் நாட் க்யூட். அது சம்டைம் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இரிட்டேட்டிங் தான் ஆக்சுவலாக. எஸ்பெஷலி நம்ம வெளிப்படைந்த பார்க்கும்போது க்யூட்டாக இருக்கலாம். ஆனால் பக்கத்துலேருந்து அதை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு டிஸ்கஷன் போகுது, ஒரு சீரியஸ் டிஸ்கஷன் போகுது. அந்த டைமில் வந்து இப்படி பண்ணால் யாரும் டிஸ்கஷன் பற்றி பேசுவாங்களா? என்ன நியாயம் அது? மற்றவங்களை அவமானப்படுத்துன மாதிரி தானே. ஸோ அதெல்லாம் ரொம்ப அன்ஃபேராக இருக்க மாதிரி தோணுது. ஸோ இதுவும் ஒரு காரணம் அவங்க 5th பொசிஷனில் போகிறதுக்கு. ஓகே, மூவிங் ஆன். 4th பொசிஷனில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரயன். இவர் வந்துட்டு வைல்டு கண்டஸ்டண்ட்டாக இருக்கிற ஒரே நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற வைல்டு கண்டஸ்டன்ட் ஒரே ஒரு பர்சன் இவர் மட்டும்தான். ஏன்னா மஞ்சரி அவுட் ஆகிட்டாங்க, ராணவ அவுட் ஆகிட்டாங்க, இவர் மட்டும் தான் இருக்கார். ஸோ இவர் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இவர் எப்படி வந்தாருன்னா, ஃபஸ்ட்டு திங் இவர் ஸ்டார்டிங்லேருந்து வந்தால் ப்ராப்ளி இன்னும் கொஞ்சம் டாஸ்க்கில் விளையாடி இன்னும் கொஞ்சம் விசிபிலிட்டி அதிகமாக கிடச்சிருக்கலாம். வைல்டு கண்டஸ்டண்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு கோவா கேங் கிட்ட போயிட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்த ஒரு வேல்யூவை. ஆனால் இப்போ ரீசெண்டாக அந்த டாஸ்கில் நல்லா பண்ணுறாரு, டாஸ்கில் இன்வால்மெண்ட்டோட பண்ணுறாரு. இந்த ஒரு வாரமாக ஃபுல்லாக மற்ற எஸ்பெஷலி முத்து திட்டி தீர்த்துட்டாரு அவர். ஆனால் அதை அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுத்து ஏதோ ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணுறாரு. சரி நம்ம கொஞ்சம் பேர் தெரியணும். அவங்க அக்கா வந்துட்டு அவங்க உள்ளே வரும்போது அவங்க பேசினாங்க, நீ ஒரு டாஸ்க் பீஸ் அப்படி யாரும் கூப்பிடல, அவங்களே கூப்பிட்டு போனாங்க. அப்படி சொன்னதுனால ஏன்னு தெரியல, இந்த டாஸ்க் நல்லா இந்த வீக் வந்து ஃபுல்லாக நல்லா ஆனார் டாஸ்க்கு. ஆனால் அவர்கிட்ட அது ஒரு பாசிட்டிவ் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. அவர் டாஸ்க்கில் நல்லா எஃபர்ட் போட்டு பயங்கரமாக எஃபர்ட் போட்டு பண்ணுறாரு. அந்த ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அந்த கோவா கேங்கில் சேராமல் இருந்து ஸ்டார்டிங்லேருந்து அந்த டாஸ்க் பீஸ் மாதிரி நல்லா பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் இப்போ தான் அட்லீஸ்ட் மைண்டு மாதிரி இப்போ தான் வந்திருக்காரு. பட் ஸ்டில் இவரோட நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கோவா கேங்கில் இருந்தது குரூப்பிசம் கிரியேட் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறாரு. பட் அட் த சேம் டைம் ஒரு விஷயத்த அவர் பண்ணுறது கரெக்டுன்னு சொல்லி யாரும் ஒரு விஷயம் ஒத்துக்க மாட்டுறாரு. இப்போ லாஸ்ட் வீக்லாம் ஃபுல்லாக முத்துக்குமாரனை டார்கெட் பண்ணி, முத்துக்குமாருக்கு ஏதோ கொஞ்சம் வேல்யூ இருக்குது, அவனை டார்கெட் பண்ணி அடித்தா தான் நம்ம கொஞ்சம் மேலே வர முடியும் சொல்லிட்டு எதுக்கத்தாலும் குத்தம் சொல்லிட்டே இருக்காரு, எதுக்கத்தாலும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காரு. நீ எப்படி சொல்லலாம் அவங்க முத்துக்குமாரன் எதனா ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதே பிடிச்சிடாரு. அவன் அப்படி சொல்லிட்டான் அவர்கிட்டையும் பேசுகிறாரு. வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருக்கிட்டையும் போய் தப்பு அப்படி போகிறாரு இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு அப்படி சொல்லி இஷ்டத்துக்கு மாற்றி பேசியிருந்தாரு. ஸோ அது ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன். பட் ஓவராலாக இவர் வந்து அந்த டாஸ்க் விளையாடும் போது கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு தேவையான அந்த எஃபர்ட் போட்டு அந்த பிக் பாஸ் தேவையான ஒரு முயற்சியை கொடுத்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இவர் கண்டிப்பாக அந்த பிக் பாஸில் இருந்து டாப் 5ல் வரதுக்கு கண்டிப்பாக வேல்யூ ஆட் பண்ணுறதா எனக்கு. ஓகே, அடுத்ததா நம்ம டாப் 5 லிஸ்ட்டில் 3rd பொசிஷனில் இருக்கிறது வந்துட்டு ஜாக்லின்.
ஏன் ஜாக்லின் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு கொஞ்சம் எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. நல்ல எந்த ஒரு கேமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு டாஸ்க்கு, எந்த ஒரு பிளான் ஸ்ட்ராட்டஜி எதுவும் வந்தாலும் அவங்களோட இன்புட்ஸ் தராங்க. அமைதியெல்லாம் இல்லை, அவங்க வந்ததுக்கு வந்திருக்கோம், இந்த வாய்ப்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நல்லா எஃபர்ட் போடுறாங்க. ஸோ அதில் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஆனால் நிறைய விஷயத்தில் விஜய் டிவி வந்து அவங்க வேலையை காமிச்சிட்டு அவங்க விஜய் டிவி ப்ராடக்ட்டுன்றதுனால கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு நல்லா ஏற்றி விடுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எஸ்பெஷலி அவங்க இன்னும் 2-3 கண்டஸ்ட் இருக்காங்களா, ஸ்பெஷலாக போய் பேசலாம். ஸோ இவங்களுக்கு பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்துட்டு ரொம்ப எஃபர்ட் போகிறதோடு சரி, அதில் மட்டும் இல்லாமல் ஏன்னா ரொம்ப சோர்ந்து போந்தால் கூட அவங்ககிட்ட போய் நல்லா ஆறுதல் படுத்துறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற டென்ஷன் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு சம்டைம்ஸ் கட்டுப்படுத்தி நல்லா போய் அவங்களுக்கு சோகமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அது ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன். பட் அது மட்டும் பத்தாது கேமுக்கு. ப்ளஸ் கேமில் எஃபர்ட் போட்டு அவங்களாம் முடிச்சு வரைக்கும் சில ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் அவங்க பாய்ஸ் சில இதெல்லாம் ஈஸியாக ஜெயிச்சிடறானுங்க. ஆனால் இவங்களோட எஃபர்ட் நல்லா தெரியுது, நான் போய் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க தேர்ட் பொசிஷனில் இருக்கலாம். அண்ட் மோரோவர் ஏதாவது பிரச்சனை, வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதில் போயிட்டு ஒரு இன்வால்வ் ஆகிட்டு சில பேர்லாம் ஒதுங்கிடுவாங்க. நம்மளுக்கு எதிராக வம்பு யாருனா போனால் எதனா பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவாங்க. இவங்க ஆனால் பரவாயில்ல, இவங்க போயிட்டு எதனா பிரச்சனை இருந்தால் போயிட்டு அதை சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அதில் பிரச்சனையை விலகி வரத்தில் நல்லா ட்ரை பண்ணி பேசுகிறாங்க. ஸோ அந்த விஷயத்தில் வெல் அண்ட் குட். அவங்க இன்வால்வ் பண்ணி ஏதோ ஒரு பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று அப்படின்னு பண்ணுறாங்க. ஸோ நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்குது. நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே இவங்க தான் எக்ஸ்கியூஸ் மீ, இவங்க தான் மதர் தெரேசா மாதிரி அப்படியே நான் தான் நல்லவர், நான் தான் நல்லவர், எனக்கு அப்படி பண்ண வரல அந்த டாஸ்க். இந்த டெவில் வாஸ் ஏஞ்சல் டாஸ்க் எனக்கு பண்ண வரலைங்க, எனக்கு பண்ண வரலைங்க, அதெல்லாம் ஓவர். அது டாஸ்க்காக பாருமான்ற மாதிரி தான் இருந்தது. அதெல்லாம் ரொம்ப ஓவர் ஆக்டிவ் மாதிரியே இருந்தது. எல்லாம் இப்படிலாம் இருக்க முடியாதுமா, எப்படியே இப்படிலாம் ஓவராக பொங்குறீங்க அப்படின்னு சொல்ல மாதிரி தான் இருக்கும். அண்ட் செகண்ட் அவங்களோட நெகட்டிவ் எடுங்கன்னா பார்க்குறேன்னா அப்படியே யாரை பற்றினா க்ளோஸாக இருந்தாலும் அவங்களை பற்றி அப்படியே பேக் பைட் பண்ணுறது, செம்மையாக பிட்ரே பண்ணுறாங்க. போயிட்டு அவங்க யாராவது க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, சௌந்தர்யா இருக்கட்டும், வேற ரயனா இருக்கட்டும், அவங்கள பற்றி முத்துக்குமாரா இருக்கட்டும், அவங்க கூட பேசுறதுலாம் பேசிட்டு இருப்பாங்க. பின்னாடி போய் அப்படியே மாற்றி சொல்லுவாங்க, அங்கே ஒன்று சொல்லுவாங்க, இங்கே ஒன்று சொல்லுவாங்க, அப்படியே மாற்றி பேசுவாங்க. அது எஸ்பெஷலி அவங்களோட ட்ரிக் எனக்கு என்ன தோணுதுன்னா, யாருன்னா கிளாப் வந்துச்சுன்னா, சௌந்தர்யாவை முத்துக்குமார் கிளாப் வந்துச்சுன்னா அடுத்த வாரம் ஃபுல்லாக அவங்க கிட்ட தான் அப்படியே ட்ராவல் பண்ணுறது. வா, நான் உங்கள் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா, என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி பேசுறது. ஸோ அவங்க நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஆனால் இந்த நெகட்டிவ்ஸ் இருக்கும்போதும் ஸ்டில் அவங்க வந்து அந்த 90 days, இந்த நம்ம ஸ்டார்டிங் 1 or 2 weeks, இந்த லாஸ்ட் 1 or 2 weeks மட்டும் பார்த்தா போதாது. 90 days அவங்க கண்டிப்பாக அவங்களோட பங்களிப்பு ரொம்ப அதிகமாக வந்திருக்கு மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதில் கம்பேரிட்டிவ்லி நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக இவங்களும் ஒரு நல்ல கண்டஸ்டன்ட், இவங்களும் அந்த டாப் 5 இருக்க வேண்டிய ஆளுங்க கண்டிப்பாக தோணுது. ஸோ நம்ம டாப் 5 லிஸ்ட்டில் இவங்க வந்து தேர்ட் பொசிஷன். அடுத்ததான் நம்ம டாப் 5 லிஸ்ட்டில் செகண்ட் பொசிஷனில் இருக்கிறத பற்றி பேச போகிறோம். அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கார், ரொம்ப நேர்மையாக இருக்கார். ஒன்று கட் அண்ட் ரைட்டாக, ஒன்று பிரச்சனைனா பிரச்சனை, நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறாரு. அவர் தான் தீபக் ப்ரோ வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறேன், ரொம்ப சில சமயம்லாம் ஆர்ஷாக பேசுகிறாரு. பட் ஓவராலாக வந்துட்டு யாருக்கும் போயிட்டு பேக் பைட்லாம் பண்ணுறது கிடையாது. எதனா ஒரு பிரச்சனைனா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நீ தப்பு பண்ணிட்ட, அது ஒரு பெரிய குவாலிட்டியாக பார்க்குறேன் நான். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு அந்த மேனப் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக போய் பின்னாடி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீ தப்பு பண்ணிடுற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ப்ளஸ் டாஸ்க் எதுனா வந்ததுன்னா கண்டிப்பாக இன்வால்வ் ஆகி பண்ணுறாரு. அவர் வயசு கொஞ்சம் மற்றவங்களுக்கு அப்புறமா வயசு அதிகமாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஜெயிக்க முடியல. பட் ஸ்டில் அவரோட எஃபர்ட்டை கண்டிப்பாக போடுறாரு. எஃபர்ட் ஃபுல்லாக போட்டு ஜெயிக்க முடிஞ்ச அளவுக்கு ஜெயிக்கிறாரு, இல்லைனா முடியல விட்டுறாரு. பட் சில சமயம் வந்துட்டு இது வந்து பாசிட்டிவாக பார்க்குறேன். சில நெகட்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு எதனா ஒரு வீக் டவுன் ஆயிடுச்சுன்னா அப்படியே ஃபுல் டவுன் ஆகிறாரு. அந்த வாரம் ஃபுல்லாக சோம்பலாக அப்படியே அமைதியாக இருக்காரு. அந்த வாரம் ஃபுல்லாக எந்த எஃபர்ட்டை போட மாட்டாரு, அமைதியாக போயிட்டு கம்முன்னு கேட்டுட்டே இருக்காரு. சில விஷயத்துலாம் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா போய் எங்கேஜ் ஆவார். சில விஷயம்லாம் கம்முன்னு ஒதுங்கிட்டு நம்மளுக்கு எதிராக வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துறாரு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக பார்க்குறேன். பட் ஓவராலாக இந்த கம்பேரிட்டிவ் இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது, வந்த எல்லா கண்டஸ்டன்ஸும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு பார்க்கும்போது அவர் தான் கொஞ்சம் ஜென்யூனாக நேர்மையான ஆளாக இருக்கார். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பிரச்சனை, நம்ம டாஸ்க் விளையாட தான் வந்திருக்கோம், லைஃப் பிக் பாஸை விட்டு வெளியே போனது கொஞ்சம் லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேர்மையாக ஆறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஓவராலாக இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் கம்பேர் பண்ணும்போது அவர் கண்டிப்பாக ஒரு வர்த்தான பிளேயர். அவரோட முக்கியமான இது வந்துட்டு எல்லா கண்டஸ்டன்ஸ் பார்க்கும்போது வெளியே அவ்வளோ பிஆர் வச்சுருக்காங்க. தீபக் அவர் மட்டும்தான் பிஆரே இல்லைன்னு நினைக்கிறேன், ப்ரொமோஷனே கிடையாது. அவர் வந்திருக்கிறது எதோ பிளான் மட்டும்லாம் வரல போல இருக்குது. அவருக்கு இருக்குது எல்லாம் மக்கள் சப்போர்ட் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயம் கம்பேர் பண்ணும்போது அவர் கண்டிப்பாக நல்ல பிளேயராக தான் தோணுது. அதனால் அவர் வந்து நான் செகண்ட் பிளேஸில் போட்டிருக்கேன் இந்த டாப் 5 லிஸ்ட்டில். செகண்ட் பொசிஷன் ஃபார் தீபக். நம்ம டாப் 5 லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பொசிஷன் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ அந்த ஸ்பெஷல் மென்ஷன் யாருன்னா அருணும் விஷாலும். மஞ்சரி ராணவ அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் அவங்கள பற்றி விட்டுடலாம். இந்த வீக்கெண்ட் அவங்க 2 பேரும் எவிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இருக்கிறது விஷால் ப்ளஸ்ஸு
யாராவது அருண் ப்ளஸ் பவித்ரா இவங்க 3 பேர் இருக்காங்க. இவங்க 3 பற்றி பேசி ஆகணும் அந்த ஃபைனல் கண்டஸ்டன்ட் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி. இப்போ இவங்க 3 பேர் ஏன் இந்த டாப் 5ல வரல அப்படின்றதுக்காக எனக்கு என்ன காரணத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் பவித்ரா. அவங்க வந்துட்டு பவித்ரா வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப அமைதியாக இருந்தே போயிடுச்சு அவங்களுக்கு. மஞ்சரி ஒரு விஷயத்தில் சொல்லியிருப்பாங்க, என்னால் தான் உங்களுக்கு வெளியே வந்தது, உங்களோட திறமை வெளியே வந்ததுன்னு. அந்த டெவில் வாசஸ் ஏஞ்சல் டாஸ்கில் அந்த முட்டை போகிற விஷயம் அது உண்மையிலே சொன்னேன்னா அதான் உண்மை. இல்லைனா அது வரைக்கும் பவித்ரா இருக்காங்களா ஒரு ஆள் அப்படின்னு இருக்காங்கனாலே ஒரு டவுட்டாக தான் பார்த்துருப்போம். அந்தளவுக்கு அவங்க விசிபிலிட்டியே இல்லை, எதுவும் பண்ணவும் இல்லை, டாஸ்க் அந்தளவுக்கு எஃபர்ட் போடவே இல்லை. அந்த டெவில் வாசஸ் ஏஞ்சல் டாஸ்கில் தான் அப்பப்போ கொஞ்சம் அந்த முட்டை போடுறதுனால தான் அவங்க விசிபிலிட்டியே வந்துச்சு. இவங்களுக்குள்ளேயும் இந்த திறமை இருக்கா அப்படின்னு சொல்லி அப்போ தான் விசிபிலிட்டி ஆச்சா தான் உண்மை ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைதியாக போன ஆளு இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2-3 வாரமாக தான் ரொம்ப கொஞ்சம் லைட்டாக எஃபர்ட் போட்டுட்டு வருவாங்க அந்த பிரிக்ஸ் எடுக்கிற டாஸ்க்லாம் கம்பேர் பார்க்கும்போது. ஸோ அவங்க கொஞ்சம் ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்து எதுவும் பண்ணலை, அந்தளவுக்கு எஃபர்ட்டும் போடல. ஸோ 2 to 3 வீக்ஸ் மட்டும் அவங்களுக்கு எடுத்து டாப் 5ல வச்சிட முடியாது. ஸோ அதனால் அவங்க வந்து அந்தளவுக்கு எஃபர்ட் போடாதனால அவங்களுக்கு வெறும் ஸ்பெஷல் மென்ஷன் மட்டும் தர டாப் 5ல போடல. நெக்ஸ்ட்டு வந்து விஜய் விஷால் வந்து அவர் வந்து அநேகமாக எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் வந்து அந்த 5th சீசன் 5ல வின் ஆனார் இல்லை ராஜு ஜெயமோகன், அவரோட பிளான் அப்போ அந்த மாதிரியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தார் போல. ரொம்ப காமெடி பண்ணுவான், ஜோக் அடிப்போம், அப்பப்போ ரொம்ப சீரியஸ்லாம் எடுத்துக்க வேணாம், அப்படி காமெடி பண்ணி ஜோக் அடிச்சு போயிட்டா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு வந்திருக்காரு போலக்குது. ஆனால் கண்டிப்பாக அது வேலைக்கு ஆகலை. அது சீசன் வேறு, இது வேறு, அங்கே இருந்த கண்டஸ்டன்ஸ் வேறு, இங்கே இருக்கிறவங்க வேறு. இவர் வந்து நிறைய இடத்துல சும்மா பேக் பைட் தான் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய விஷயத்தில் போயிட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லாமல் சும்மா சேஃப் கேப் தான் விளையாடிதான் இருக்காரு. அந்தளவுக்கு பெருசாக எஃபர்ட் போட்டால் மாதிரியும் தெரியல, டாஸ்க்கெல்லாம் அந்தளவுக்கு இன்வால்வ் ஆனா மாதிரியும் தெரியல. நிறைய விஷயத்தில் அமைதியாக தான் போயிட்டாரு, நிறைய விஷயத்தில் எங்கேஜ் ஆகி பேசுறதும் கிடையாது, அமைதியாக இருந்துட்டு போகிறது தான் வேலை. ஸோ அந்தளவுக்கு அவர் ஒரு பெருசாக கான்ட்ரிபியூஷன் பண்ணாத மாதிரி தான் தோணுது இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. அதனால் அவர் வந்து டாப் 5ல போடல. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபைனலாக நம்ம அருண், அவர் ஃபேமஸாக டப்பா அருண் தான் சொல்லணும். ஜஸ்ட் கிட்டிங். ஸோ ஏன் அருணை டாப் 5ல போடலன்றதுக்கு காரணம் வந்துட்டு அவரும் பெருசாக இப்போ ரீசெண்டாக ஒரு 3 to 4 வீக்ஸ் அவர் பெருசாக கேமுக்குள்ளே வரவே இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் விஜய் சேதுபதி ஒரு வீக்கில் வந்துட்டு செமையாக வச்சு வாங்கிட்டார் அவரை. அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக டவுனு. இந்த ஒரு வீக்கு மட்டும் தான் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல்லாக டவுனாக இருந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் பார்க்கணும், அதுக்கு முன்னாடி நல்லா இருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு சில கேம்லாம் சூப்பராக ஆடல, பட் இன்வால்வ் ஆகி ஆடினார், அந்த ஃபுல் எஃபர்ட் போட்டு ஆடினார். இதெல்லாம் விஷயத்தெல்லாம் ரொம்ப ஒரு அடம் பிடிச்ச, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்ன்ற மாதிரி ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருந்தார். நான் சொல்கிற ஒப்பீனியன் தான் கரெக்டு, நீங்கள் யார் சொன்னாலும் ஒத்துக்க முடியாது. சில பேர்லாம் ரொம்ப அப்படியே டார்கெட் பண்ணி தான் முத்துக்குமாரன் எது சொன்னாலும் அப்படியே வன்பத்தோடய கக்கறது அந்த மாதிரி சுற்றிட்டு இருந்தார். ஸோ அவர் வந்துட்டு அந்த டைம்லாம் ரொம்ப அந்த ஆர்ஷா பேட் வேர்ட்ஸ், அந்த டப்பா முத்திரை குத்துறது, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப பார்க்கறதுக்கே சிரிப்பாக இருந்தது, காமெடியாக இருந்தது. என்னங்க பஸ் என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படிலாம் சுற்றிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு கேமில் விளையாடிருக்காரு, ஆனால் நல்லா விளையாடிருக்காருன்னு சொல்லும் போது கண்டிப்பாக இல்லை. பட் எஃபர்ட் போட்டிருக்காரு, நிறைய இடத்துல எஃபர்ட் போட்டிருக்காரு, சில இடத்துலாம் ரொம்ப போயிட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காரு மற்ற யாரா பிரச்சனையாக இருந்ததுன்னா. பட் எனக்கு பெருசாக நெகட்டிவ் தோன்றது என்னன்னா விஜய் டிவி பிஆர் தான். இவரை எப்படி இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க? ஏன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு 4-5 வாரத்திலே அவர் போக வேண்டியது. விஜய் டிவி அவர் ப்ராடக்ட்டை ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு அது ஒரு இவ்வளோ தூரம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டே கொண்டு வந்திருக்காங்க. எஸ்பெஷலி ஒரு டைரக்டர் தான், ஏதோ ஒரு இது பிரதீப்போ அவர் தான் எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பர்சன், வெளியே போய் பார்க்கணும், பேசணும், மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும்போது அவர் தான் சொன்னாங்க, இது என்ன நியாயனே தெரில, இதெல்லாம் நியாயமே இல்லாமல். எனக்கு ஒரு ஒரு வாட்டி கடுப்பாக வந்து ராணுவுக்கு யாருக்கோ பர்த்டே, அவங்களுக்கு கேக் வெட்டுறது ஒரு 1 hour எபிசோடில் ஒரு 10 minutes தான் காமிக்கிறாங்க, மேக்ஸிமம் 5 minutes 10 minutes தான் காமிச்சாங்க. ஆனால் அருணோட பர்த்டே அப்போ 1/2 hour காமிக்கிறாங்க. எதுக்கு? மற்றவங்களாம் என்ன வேஸ்ட்டா, அவங்களாம் என்ன முட்டாளா அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இவரோட பர்த்டே மட்டும் என்ன ஸ்பெஷல், அப்படி 30-35 minutes ஒரு எபிசோடில் காமிக்கிறாருன்னா ஃபுல்லாக அவர் ப்ரொஜெக்ட் பண்ணி அவர் மட்டும் தான் காமிக்கணுன்ற மாதிரி தான் தோணுது. நிறைய அவருக்கு அட்வான்டேஜ் சில இப்போ ரீசெண்டாக ஒரு கேமில் வந்து டாஸ்கில் வந்துட்டு கண்ணு தெரியாமல் போயிட்டு அந்த அடிக்கிறது, இது முத்திரை குத்துறது, அதில் வந்துட்டு இவர் கண்ணு தெரிஞ்ச மாதிரியே இருந்தது. அது ஃபுல்லாக எவிடன்ஸ் தெரில, பட் அதெல்லாம் கூட நல்லா இவருக்கு சாதகமாக தான் எடுத்த மாதிரியே இருக்குது. ஸோ நிறைய விஷயம் இவருக்கு நெகட்டிவாக தான் இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ அதெல்லாம் ஒரு காரணம் இவரை டாப் 5ல ஆட் பண்ணாததுக்கு. ஆல் ரைட், ஸ்பெஷல் மென்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ டாப் 1ஓட டைம். இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட டாப் 1 கண்டஸ்டன்ஸ் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ யார் நான் நினைக்கிறேன்னா முத்துக்குமரன். ஏன் ஃபஸ்ட்டு முத்துக்குமரன் மற்றும் ஏன் கிடையாதுன்னு நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன காரணம் நான் யோசிக்கிறேன்னா, முத்துக்குமரன் வந்துட்டு ஃபஸ்ட்டு திங் அவருக்கு நல்லா பேசுகிற திறமை இருக்குது, அது எல்லாருமே தெரிஞ்சிடும். ஏன்னா தமிழ் பேச்சு என் மூச்சில் அதெல்லாம் கலந்துருக்காரு, நல்லா பேசுவார், அது நல்லா தெரியும் மஞ்சரியோட சேர்த்து. இப்போது மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது ஏன் இவர் டாப் 1 பொசிஷனில் வைக்கிறோன்னா, ஃபஸ்ட்டு திங்
அவர் நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ரீசன்லாம் கொடுத்த மாதிரி நம்ம பிக் பாஸுக்கு வந்ததுக்கே ஏதோ ஒரு காரணத்தோ நம்ம ஸ்பெஷல் டேலண்ட்லாம் காமிக்கிறதுக்கு ப்ளஸ் எஃபர்ட் போட்டு நம்ம ஒரு ஆள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்கு தான். இது கண்டிப்பாக இவர் சிறப்பாகவே பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல போய் நல்லா பேசியிருக்காரு. அவர் தமிழ் பேசுறதை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல, சூப்பராக பேசுகிறாரு. ப்ளஸ் அவரோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு நினைக்கிறேன்னா, எந்த டாஸ்க் இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் சரி ஈஸியாக புரிஞ்சுக்கிறாரு. நிறைய டைமில் ஹவுஸில் எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சுனாலும் சரி, எதனா ஒரு டாஸ்க் வந்தாலும் சரி, அவர் தான் ஃபஸ்ட்டு லீட் எடுத்து ஒரு எஃபர்ட் போட்டு நான் சொல்கிறேன் இதெல்லாம் பண்ணலாமே, இப்படி பண்ணலாமே, நல்லா 2-3 ஐடியாலாம் கொடுக்குறாரு, நிறைய ஐடியா கொடுக்குறாரு. மற்றவங்களாம் கப்பரும் போது அவர் நிறைய ஐடியா கொடுக்குறாரு. சில பேர்லாம் அது கம்முன்னு டம்மாக எதுவும் பேச மாட்டாங்க. அவங்க இவர் சொல்கிறது ஒத்துக்குன்னு அவசியம் கிடையாது. ஆனால் மற்றபடிலாம் மற்றவங்களாம் அமைதியாக ஒத்துக்கிட்டு ஓகே நீ சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மின்பம் கிரியேட் பண்ணிட்டாரு. அது சில டைம்லாம் கரெக்டாக இருந்திருக்கு. ஏன்னா சில டாஸ்க்லாம் போயிட்டே இருந்திருக்கும். அவர் நிறைய எஃபர்ட் போட்டு அதெல்லாம் ட்ராக்கில் கொண்டு வந்திருக்காரு. அதெல்லாம் பாசிட்டிவாக நினைக்கிறேன். ப்ளஸ் ஏன்னா பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாத்துலையும் போய் இவரே எங்கேஜ் ஆகிறாரு, அதை சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இப்போது அவருக்கும் பாசிட்டிவ் மட்டும் கிடையாது, கண்டிப்பாக அவருக்கு நெகட்டிவ் இருக்குது. ஸோ என்ன நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் அவர் தப்பு ஒத்துக்கவே மாட்டுறாரு. அந்த தப்பு எதனா ஒரு தப்பு வந்துச்சுன்னா சுற்றி வளைச்சிட்டு அப்படின்னா அப்படியே சுத்த விட்டு போயிடலாம் அப்படி பேச்சு திறன்லேயே வச்சு நெகட்டிவ் இருக்குது. ஸோ இது அவரோட ஆக்சுவலாக பாசிட்டிவ் கேட்டிங்கன்னா பேச்சு திறன் தான், நெகட்டிவ் கேட்டிங்கன்னா அதுவும் பேச்சு திறன் தான். பேச்சு இருந்தால் நிறைய இடத்துல அவருக்கு அட்வான்டேஜாக இருக்குது. பேச்சு திறந்தால் சில சமயம் வந்துட்டு அதுக்கு நிறைய இடத்துல போய் இன்வால்வ் ஆக தேவையில்லாத இடத்துல போயிட்டு இன்வால்வ் ஆகிட்டு அவர் பேச்சு நம்ம பேசணும், கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அது பேக் ஃபயராக இருக்குது அவருக்கு. ஸோ அந்த இடத்துலலாம் அவருக்கு ரியலாக நெகட்டிவாக தான் போயிருக்கு. அவர்கிட்ட இன்னொரு நெகட்டிவ் நான் என்ன பார்க்குறேன்னா, சில சமயம் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிறாரு. நம்ம சொல்கிறது தான் கரெக்டு, எல்லாரும் நம்மக்கிட்ட அதை கேட்டு தான் இருக்கணும், நம்ம சொல்கிறது கரெக்டாக அவர் கேட்டு லிசன் பண்ணணும். இல்லை அவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து இழுத்துறாரு ஜவ்வு மாதிரி. அது சில பேருக்கு அது தேவைப்படுது, சில பேர் அது தேவைப்படல. சில ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சு போயிடலாம். ஆனால் அவர் ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய நெகட்டிவாக பார்க்குறேன். பட் ஓவராலாக இதெல்லாம் நெகட்டிவ் பாசிட்டிவ் கம்பேர் பண்ணும்போது இவர் கொஞ்சம் பிக் பாஸ் இந்த சீசனில் ரொம்ப எஃபர்ட் போட்டு அவர் கேம் விளையாட வந்திருக்கு. அவர் அந்த கிளாரிட்டிங்களாக தெரியுது அவர்கிட்ட. அந்த பிக் பாஸ் ஹவுஸுக்கு கேம் விளாட வந்திருக்கேன், அது நான் முழு எஃபர்ட் போட போகிறேன். மற்றவங்களாம் கொஞ்சம் லத்தார்ச்சிக்காக சில சமயம்லாம் விட்டு குத்து போயிடுறாங்க, அமைதியாக போயிடுறாங்க. ஆனால் இவர் ஃபுல் ஸ்டார்டிங்லேருந்து அந்த கேம் ஃபுல் இன்வால்மெண்ட்டோட இருந்திருக்காரு, ஃபுல் எஃபர்ட்டை போட்டிருக்காரு. ப்ராப்ளி அந்த ஒரு டாஸ்க் மட்டும் பவித்ராக்காக அந்த பால் வெட்டுறதா விட்டு கொடுத்துருக்காரு. அதுவும் விஜய் சேதுபதி சார் நல்லா வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் கரெக்டாக திருப்பி பேக் டு த ஃபார்ம். ஸோ அது ஒரு நல்ல எஃபர்ட் போகிறதுனால அது ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன். ப்ளஸ் இன்னொரு பாசிட்டிவ் நான் நினைக்கிறேன்னா, எதனா ஒரு இப்போ யாராவது திட்டுறாங்க, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு விஜய் சேதுபதியாரோ இல்லை வேற திட்டுறாங்க, நீ தப்பு பண்ணிட்ட, நீ கரெக்டாக நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் டவுன் ஆகிறதில்லை. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அருணையும் திட்டினாரு, முத்துக்குமாரனையும் பிக் பாஸ் ப்ளஸ் விஜய் சேதுபதி திட்டிருக்காரு நிறைய வாட்டி. ஆனால் அருண் பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல்லாக டவுன் ஆகிட்டார். அவர் திட்டினதுக்கப்புறம் ஒரு 2-3 வாரம் அமைதியாக எதுவுமே பேசுறதில்லை, அப்படியே ஃபுல் டவுனு. ஆனால் இவர் அப்படி கிடையாது. திட்டுவாங்கம்மா, திட்டிட்டீங்க, ஓகே நெக்ஸ்ட் எப்படி அது இம்ப்ரூவ் ஆகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஃபர்ட் போகிறாரு. அந்த விஷயம்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தா மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது முத்துக்குமாரன் தான் ஐ திங்க் டிசர்வ்ஸ் த டைட்டில். அண்ட் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் த டாப் கண்டஸ்டன்ட் இன் திஸ் டாப் 5 லிஸ்ட். ஓகேவா? ஸோ தட்ஸ் த எண்ட் ஆஃப் லிஸ்ட். நம்ம சேனலை ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபாலோ பண்ணுறவங்களா தெரியும். நம்ம எவ்ரி சாட்டர்டே சனிக்கிழமை ராத்திரி 9 மணிக்கு தமிழ் சினிமா பேஸ் பண்ணி குவிஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். ஸோ ஃப்ரீயாக பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸஸ் வின் பண்ணுங்கள். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம அமேசான் வவுச்சர் கொடுக்குறோம். ஸோ ரொம்ப ஈஸி கொஸ்டின்ஸ், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கொஸ்டின்ஸ். ஸோ ஈஸியாக பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸஸ் வின் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். அவங்களுக்கு தமிழ் சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, அவங்களுக்கு ஈஸியாக டைப் பண்ண வரும், ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண வரும்னா ஈஸியாக அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்கள வின் பண்ணுவீங்க. ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஹாப்பி நியூ இயர் அகெயின்.